வாங்க நம்ம சேர்ந்து படிக்கலாம். இன்றைக்கி என்ன புக் பார்க்க போகிறோன்னா 12th பாலிட்டி புக் தான் பார்க்க போகிறோம். இது வந்து குரூப் 4 லெவலுக்கு படிக்கணுமா வேணாமான்னு கேட்டால் கண்டிப்பாக குரூப் 4 லெவலாக இருந்தாலும் நம்ம ரீட் பண்ணி விட்டுக்கணும். நம்ம எக்ஸ்ட்ரா நோட்ஸ் எல்லாம் பார்ப்போம்ல, அதெல்லாம் பார்க்காம சும்மா இந்த புக்கை வந்து நம்ம ரீட் பண்ணி என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம ஏதாவது கொஸ்டினில் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணுற மாதிரி இருந்தாலோ இல்லை ஏதாவது கூற்று காரணம் மாதிரி கொடுத்துருந்தாலும் நம்மளால் எழுத முடியும். வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன லெசன் கண்டிப்பாக படிக்கணும்னா, ஃபஸ்ட் லெசன், செகண்ட் லெசன் கண்டிப்பாக படிக்கணும். அப்புறம் வந்து 4th, 5th, 8th. ஆனால் என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் குரூப் 1 லெவலுக்கு படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா 1லேருந்து 12 வரை இருக்க மொத்த லெசனையுமே நீங்கள் வந்து ஒரு வாட்டி ரீட் பண்ணிடுங்க. முக்கியமாக நமக்கு படிக்கும்போதே நமக்கு தெரியும் சிலபஸ் கவர் ஆகிறது. அதை நல்லா படிச்சுட்டு மற்றபடி இதை ஃபுல்லாக ரீட் பண்ணி விட்டால் நல்லது தான். ஏன்னா இந்தியாவும் அண்டை நாடும் கூட நமக்கும் சீனாவுக்கும் என்ன பிரச்சனை, நமக்கும் வங்காளதேசத்துக்கும் என்ன பிரச்சனை, நமக்கும் பாகிஸ்தானுக்கும் இது நம்ம ஜென்ரலாக நிறைய விஷயம் தெரிஞ்சுப்போம். கரண்ட் அஃபேர்ஸோடு நம்மளால் கம்பேர் பண்ணி படிக்க முடியும். அதுக்காக நீங்கள் ரீட் பண்ணிடுங்க டைம் இருந்தால். இது வந்து இந்திய அரசியலமைப்போட முகவுரையில் என்ன இருக்குதுன்னு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நான் வேணால் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கேளுங்க, நான் லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இப்போது இதை ஷார்ட்டாக என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு போயிடுவோம். ஏன்னா இந்த ஆர்டர் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இறையாண்மை. நம்ம இந்தியான்னு சொன்னாலே ஒரு இறையாண்மை உள்ள நாடு. இதில் மக்கள் எல்லாரும் மக்களோட ஆட்சி நடக்குது. இறையாண்மை உள்ள நாடு, இங்கே மக்களோட ஆட்சி தான் நடக்குது. அப்புறம் மக்களோட ஆட்சி நடக்கிறதுனால எல்லாருமே தர்மத்தை பாதுகாத்துக்கிட்டு மதசார்பு இல்லாமல் குடியரசாக இருக்கிறோம். ஃபஸ்ட்டு இறையாண்மை உள்ள நாடு தான் இந்தியா. இங்கே மக்களாட்சி தான் நடக்குது. இறையாண்மை நாடு, மக்களாட்சி நடக்குது. இங்கே எல்லாரும் தர்மத்தை பாதுகாக்கிறதுனால மதச்சார்பை இன்மை இல்லாமல் குடியரசாக வாழ்கிறோம். அவ்வளோதான். அடுத்து இதிலே கொடுத்துருக்காங்க. நம்ம இதை அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்ட நாள் 1949 நவம்பர் 26 தான் ஏற்றுக்கொண்டோம். அதனால் இந்த ஏற்றுக்கொண்ட நாளை தான் அரசியலமைப்பு தினமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். சரியா? அதனால் இதை மறந்துடாதீங்க. நீங்கள் வந்து ஏற்றுக்கொண்ட நாள் வந்து 1950 ஜனவரி 26 ஆப்ஷனில் இருந்தால் நம்ம கண்டிப்பாக குழம்பிடுவோம். இது வந்து நடைமுறைக்கு வந்தது. அடுத்து இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையோட கடைசி கூட்டம் எப்போ நடந்துச்சுன்னு கேட்டால் 1950 ஜனவரி 24. இப்போ தான் நம்ம தேசிய கீதம், தேசிய பாடல் இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டிருப்போம். அவ்வளோதான். இப்போ நம்ம ஃபஸ்ட் லெசனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, லெசனை எடுத்தோடனே ஃபஸ்ட்டு சும்மா ஒரு வாட்டி டைம் இல்லை அப்படின்னு கச்சாமச்சான்னு வாசிச்சுட்டு போகாதீங்க. இந்திய அரசியலமைப்பு இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம இந்திய அரசியலமைப்போட பொருள் என்ன, இயல்பு என்ன, என்ன முக்கியத்துவம் எல்லாமே. அடுத்து இந்த இந்திய அரசியலமைப்போட நோக்கங்கள் என்ன, இதை உருவாக்க நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம், எப்படி உருவாக்கணும், எங்கெந்தெல்லாம் இந்த மூலாதாரத்தை எடுத்துக்கிட்டோம், அரசியலமைப்பில் என்னென்ன சிறப்பு கூறுகள் இருக்குது, இது பற்றி எல்லாமே இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இந்திய அரசியலமைப்பை ஒரு இரவல் பையனும் சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா நம்ம நிறைய நாட்டுக்கிட்டேருந்து கடன் வாங்கி வச்சுருக்கிறனால அப்படி ஒரு கூற்றும் இருக்குது. அடுத்த பார்த்திங்கன்னா, அரசியலமைப்பு நிர்ணய சபை வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களால தான் கொண்டு வரணும்னு நேரு ஆசைப்படுவார். ஆனால் அந்த டைமில் அது முடியாது. அதனால் ஆல்ரெடி மாகாணங்களில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அவங்க பிரதிநிதிகளை அனுப்புகிற மாதிரி. இப்போ நம்ம வந்து ராஜ்யசபாவுக்கு எப்படி நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம தேர்ந்தெடுத்து வச்சிருக்க சட்டமன்றத்தில் இருக்கிறவங்க தான் ராஜ்யசபாவுக்கு தேவையான உறுப்பினர்களை அனுப்புவாங்க. அவங்க தேர்தல் மூலமாக தான். அது ஒரு மறைமுக தேர்தல். அது மாதிரி தான் இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபைக்கும் நடந்துச்சு. இப்போ இதோட பொருள், பணி, முக்கியத்துவம் பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு காலனி ஆட்சி காலத்தில் உருவான நமது தேசியத்தன்மை அரசியல் விடுதலைக்காக மட்டுமல்லாமல் நம்ம வந்து போராடினது வந்து நம்ம விடுதலைக்கு மட்டும் இல்லாமல் நம்மளை எல்லாரையும் ஒருங்கிணைக்கணும். அது வரைக்கும் இந்தியா வந்து நிறைய துண்டு துண்டாக பிரிஞ்சு அங்கங்கே கிடந்துச்சு. ஆனால் அது ஒரு பாரதம்னு சொல்லக்கூடிய பேரால் மொத்தமாக தான் இருந்துச்சு. இப்போ நம்ம இந்தியான்னு நமக்குன்னு ஒன்று கொண்டு வரணும். அதுக்காக தான் நம்ம வந்து அதில் போராடணும். அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு காலனி ஆட்சி உங்களுக்கு தெரியும். நம்மளை வந்து ஒரு 2 வகையில் ஆண்டிருப்பாங்க. ஃபஸ்ட்டு யார் ஆண்டானா, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி.
அவங்க பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு கீழே இருந்தவங்க தான். அவங்களுக்கு அப்புறமா தான் பிரிட்டிஷ் வந்து நேரடி பொறுப்பை எடுத்துக்கும். இப்போ வந்து நமக்கு தெரியல. நான் இப்போ என்ன பொறுத்தவரைக்கும் எனக்கு எப்படி தெரியுமா, சின்ன பிள்ளையிலேருந்து நான் நினச்சிட்டு இருந்தேன் ஃபுல்லாகவே நம்மளை பிரிட்டிஷ் தான் ஆண்டாங்க, அதில் கிழக்கிந்திய கம்பெனி வேறு, பிரிட்டிஷார் வேறு, அப்படியெல்லாம் எனக்கு தெரியல. இப்போ படிக்கும்போது தான் அதில் நிறைய விஷயம் நமக்கு தெளிவாக தெரியுது. ஆங்கில இந்த காலனியோட ஆட்சி எப்போன்னு பார்த்தோன்னா 1773 இந்த வருஷம் ஒரு ஒழுங்குமுறை சட்டம் கொண்டு வருவாங்க. அதுலேருந்து 1857 இந்த வருஷம் ஒரு பெரும் புரட்சி நடக்கும். இதோட ஸ்டாப் பண்ணி தான் 1858 பிரிட்டிஷாரோட நேரடி ஆட்சிக்கு நம்ம இந்தியா போகுது. அவ்வளோ விஷயந்தான். அடுத்து நமக்கு தெரியும் நம்ம இந்தியா வந்து ஒரு பண்பாட்டு வேற்றுமை கொண்ட நாடுன்னு தெரியும். இப்போது என்னெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா, அரசால் பிறப்பிக்கப்பட்ட சாசனங்கள் சார்ட்டர்ட் ஆக்ட் பார்ப்போம். அடுத்த பிரிட்டிஷார் வந்ததுக்கப்புறம் வந்தது கவுன்சிலின் ஆக்ட், இது வந்து ஆட்சிக்குழு சட்டங்கள். லாஸ்ட்டாக இந்திய அரசாங்க சட்டம் 1935 வரும். இதுலேயே நிறைய ஆக்ட் இருக்கும். ஃபஸ்ட்டாக வந்தது 1773, இது ஒழுங்குமுறை சட்டம். அடுத்த இந்த ஒழுங்குமுறையை திருத்துறதுக்காக 1881 ஒரு திருத்த சட்டம் கொண்டு வருவோம். அடுத்து என்ன பண்ணோம்னா பிட் இந்திய சட்டம் 1884. அடுத்த 1793 ஒரு சட்டம் வருது. அதுக்கடுத்து 1813 ஒன்று, 1833 ஒரு சட்டம், அடுத்து 1853. இவ்வளோ சட்டத்தோட கிழக்கிந்திய கம்பெனியோட ஆட்சி ஒரு முடிவுக்கு வந்து அதுக்கப்புறம் வரது எல்லாமே ஆங்கில பிரிட்டிஷாரோட சட்டம். அதுதான் நம்ம வந்து ஆக்ட்னு சொல்லுவோம். அவங்களோடது சார்ட்டர்ட் சாசன சட்டம்னு சொல்லுவோம். இது இந்திய அரசு சட்டம் அப்படின்னு வந்துச்சு. உங்களுக்கு இந்தந்த ஆக்டில் என்னென்ன கொண்டு வந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோவை நான் போடுறேன். அவ்வளோதான். அதுக்கடுத்து இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மைய சட்டமன்றம், அதாவது மத்தியில் இருந்த சட்டமன்றம் தான், சாரி உங்களுக்கு தெரியல, மத்தியில் இருந்த சட்டமன்றம் தான் அரசியலமைப்பு நிர்ணய சபையாக மாற்றப்பட்டது. இதுக்குன்னு நம்ம தனியாக எதுவுமே தேர்ந்தெடுக்கலை. அடுத்த பார்த்தோன்னா இதில் 2-3 விஷயம். இதில் இவ்வளோ நேரம் பார்த்தது ஒரு காமனாக. இப்போ தான் நம்ம கொஸ்டின் இதில் ஒன்றுன்னு போட்டிருக்கேன். இப்படி லாஸ்ட்டு ஒரு முடிவுறதுக்கு முன்னாடி வரைக்கும் கொண்டு வந்திருப்பேன். அரசின் குடிமக்கள் அனைவரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய அடிப்படை விதிகளை வழங்குவது தான், அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு அரசியல் அமைப்போட முக்கிய செயல்பாடு என்னென்னா, நம்ம குடிமக்கள் அனைவரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு அடிப்படை விதியை கொண்டு வரணும். விதி இல்லைன்னா இப்போ நம்ம ஒழுங்காக இருப்போமா? இப்போ ஸ்கூலுக்கு போனோன்னா கரெக்டான டைமுன்னு அவங்க ஒன்று வச்சுருக்கனால தான் நம்ம கரெக்டான டைமுக்கு போகிறோம். இல்லைனா எந்த டைம் வேணால் நம்ம போய்க்கலான்னு இருந்தால் நம்ம எல்லோரும் ஒழுங்காக படிச்சிருப்போமா? அப்போ நமக்குன்னு நம்மளை வந்து கொண்டு போகிறதுக்கு ஒரு விதி வேணும். அதுக்காக தான் இந்த அரசியலமைப்பை உருவாக்கியிருக்கோம். ஆட்சி செய்வதற்கு தேவையான விதிகளை கொண்டது தான் இந்த அரசியலமைப்பு. அடுத்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம இந்த அரசியல் அமைப்பில் இப்போ நம்ம நிறைய சட்டங்கள் கொண்டு வந்துட்டுருக்கோம்ல, அது எதுலேருந்து தெரியுமா? இந்திய அரசியலமைப்போட 4வது பாகம். அப்போ இந்திய அரசியலமைப்பில் எத்தனை பாகம் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்திய அரசியலமைப்பில் மொத்தம் 25 பாகம் இருக்குது. உருவாக்குற டைமில் ஒரு 22 கிட்ட தான் இருந்திருக்கும். இப்போ வந்து ஒரு 25 இருக்குது. இப்போ இந்திய அரசியலமைப்போட 4வது பாகம் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, இது வந்து டிபிஎஸ்பி, அதாவது அரசு நெறிவுறுத்தும் கோட்பாடுகள். அதுதான் நமக்கு சிக்கல் வரும்போதெல்லாம் அதை எதிர்கொள்கிறதுக்கு எந்த மாதிரி சட்டங்கள் ஏற்றணும்னு அதில் நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. நம்ம அதை வந்து ஏன் அப்போ அவங்க செயல்படுத்தணும்னா, அதுக்கு தக்கன நம்மக்கிட்ட நிதி இல்லையா, அதனால தான் அதையெல்லாம் அவங்க செயல்படுத்தாமல் விட்டுருப்பாங்க. இப்போ இந்த மகப்பேறு சட்டம், எல்லாருக்கும் அவசிய கல்வி வேணும், முதியோர்களுக்கு பென்ஷன் கொடுக்கணும், இதெல்லாம் சுதந்திரம் வாங்கின அடுத்த செகண்ட்லேருந்து நம்ம எல்லாம் நிறைவேற்றலை, கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொண்டு வந்தோம். அதை பற்றியெல்லாம் இதில் இருக்கும். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து நம்மளோட அரசியலமைப்பை பயங்கரமாக மதிப்போம் ஒரு ஆவணமாக. ஆனால் இங்கிலாந்தில் அதை பெரிய ஆவணமாக கொண்டிருக்க மாட்டாங்க. இன்னொரு என்ன விஷயம்னா, இங்கிலாந்தில் வந்து அரசியலமைப்பை நம்ம எழுதி வச்சுருக்க மாதிரி எழுதியெல்லாம் வைக்கலை. அடுத்த பார்த்தோன்னா, மத சார்பின்மை கோட்பாட்டை பின்பற்றாத அரசு மதசார்பு அரசு. அப்படின்னா மத சார்பின்மை இல்லாமல் சில நாடெல்லாம் மத சார்பு அரசாக இருக்குது. இப்போ நமக்கு எக்ஸாம்பிள் தான் இங்கேயே கொடுத்துருக்காங்க. பாகிஸ்தான்னா நமக்கு தெரியும், அது ஒரு இஸ்லாமிய அரசு. வாடிக நகரம் வந்து ஒரு கிறிஸ்தவ அரசு. அவங்க எல்லாம் ஒரு மதத்தை வந்து முக்கியமாக கொண்டு செயல்படுறாங்க. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும், இந்தியா வந்து ஒரு மதசார்பற்ற அரசு. நேபாளம் வந்து ஒரு ஹிந்து மதத்தை பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட ஒரு அரசு அப்படின்னு. அடுத்த உருவாக்கம் சொல்லியிருக்காங்க.
இப்போ வந்து நம்ம அரசியலமைப்பை நம்ம யாரை வச்சு உருவாக்கியிருக்கோன்னா, மக்கள் பிரதிநிதிகளை கொண்ட அரசியல் நிர்ணய சபையால் உருவாக்கப்பட்டது. நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அவங்க தான் அந்த பர்சனை அவங்க எலெக்ஷன் மூலமாக, மறைமுக எலெக்ஷன் மூலமாக தேர்ந்தெடுத்து அங்கே கொண்டு போனாங்க. அடுத்த பொது வாக்கெடுப்புனா இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனால் பொது வாக்கெடுப்பு நம்ம இந்தியாவில் இருக்கான்னு கேட்டால் இல்லை. பொது வாக்கெடுப்பு எங்கே இருக்குன்னா சுவிட்சர்லாந்துலாம் இருக்குது. இப்போ ஒரு ஆக்ட் கொண்டு வராங்கன்னா நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அங்கே லோக்சபாவில் இருக்காங்க. அவங்க தான் இது வேணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுவாங்க. ஆனால் சுவிட்சர்லாந்து அதை மக்களுக்கு முன்னாடி கொண்டு போயிடுவாங்க. அவங்க தான் ஓட்டு போட்டு இது வேணுமா வேணாமான்னு கொண்டு வருவாங்க. ஏன்னா சுவிட்சர்லாந்தில் கொஞ்சம் மக்கள் தொகை கம்மி தான், நமக்கு இங்கே அதெல்லாம் பாசிபிள் ஆகாது. அடுத்து ஒரு அரசியலமைப்போட அம்சங்களாக என்ன இருக்கணும்னா, சுதந்திரம், சமத்துவம் இதையெல்லாம் பாதுகாக்கிறதா இருக்கணும். அது நம்ம அரசியலமைப்பில் இருக்குது. சுதந்திரம், சமத்துவத்தை எல்லாம் பாதுகாக்கிறதுக்குன்னு. அடுத்து இந்தியாவில் மதச்சார்பின்மை, நம்ம வந்து அரசியலமைப்பு கொண்டு வந்த டைமில் மதச்சார்பின்மை வார்த்தை இருந்துச்சான்னு கேட்டால் இல்லை. இது எப்போ கொண்டு வராங்கன்னா 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1976 முகவுரை வந்து மொத்தத்திலேயே, அதாவது 1950 ஜனவரி 26 அந்த டைமில் இருந்து இப்போ வரைக்கும் ஒரு வாட்டி தான் மொத்தமாக திருத்தப்பட்டிருக்கு. அது 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1976 தான் திருத்தியிருக்கோம். இறையாண்மை கொண்ட குடியரசை நம்ம எப்படி சொல்கிறோன்னா, அப்படி தான் ஃபஸ்ட்டு இருந்துச்சு, இறையாண்மை கொண்ட குடியரசு. இதை எப்படி மாற்றிருக்காங்க, இறையாண்மை, சமதர்மம், மதசார்பற்ற மக்களாட்சி குடியரசு அப்படின்னு மாற்றி நாட்டின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு அப்படின்னு மாற்றிருக்கோம். இதை எப்படி அதில் வச்சுருக்காங்கன்னா, எந்த ஆர்டர்லன்னா, இறையாண்மைக்கு அடுத்த சமதர்மத்தை, அதுக்கு அடுத்த மதசார்பற்ற மக்களாட்சி குடியரசு, இந்த ஆர்டர் தான் நமக்கு கொஷினில் கேட்பாங்க. நம்ம ஃப்ரெண்டில் முகப்புரையில் பார்த்தோம்ல, அந்த ஆர்டரும் புக் பேக்கில் இருக்கிறதும் வேறு மாதிரி இருக்குது. புக் பேக்கில் வந்து இந்த மாதிரி தான் ஆப்ஷனில் இருக்குது. அப்போ இது மாதிரி தான் நமக்கு கொஷின் கேட்பாங்க. நல்லா பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 3 இருக்குது. இது கண்டிப்பாக எந்த எக்ஸாம் படிக்கிறவங்க இருந்தாலும் இதை பார்த்துக்கோங்க. இறையாண்மை, சமதர்மம், மதசார்பற்ற மக்களாட்சி குடியரசு. அடுத்த நாட்டின் ஒற்றுமையை எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, நாட்டின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு. இதை யார் கொண்டு வராங்க, இந்திரா காந்தி 1976 42வது சட்ட திருத்தத்தில் கொண்டு வராங்க. அடுத்த நம்மளோட அரசியலமைப்பு வந்து இறுக்கமான தன்மையும் இல்லை, அதுக்காக ஓவர் நெகிழும் இல்லை, கரெக்டாக நெகிழா தன்மையை கொண்டு வச்சுருக்கு. சில விஷயத்தை ஈஸியாக திருத்தலாம், சில விஷயத்தை கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் திருத்தணும் அப்படின்னு வச்சுருக்காங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா, அரசியலமைப்பு நிர்ணய சபையோட முதல் கூட்டம் எப்போ நடக்குதுன்னா டிசம்பர் 9 1946. அப்போ இந்த இடத்துல நீங்கள் கடைசி கூட்டம் எப்போ நடக்குதுன்னு நீங்கள் ஒரு வாட்டி ஞாபகப்படுத்தி பாருங்கள். நான் எழுதுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். கடைசி கூட்டம் எப்போனா ஜனவரி 24 1950 தான் கடைசி கூட்டம் நடக்குது. சரியா? இது முதல் கூட்டம் டிசம்பர் 9 1946. இப்போ தான் சச்சிதானந்த சின்ஹாவை வந்து தலைவராக தேர்ந்தெடுப்பாங்க ஒரு பிரான்ஸ் முறைப்படி. அடுத்து அவர் இறந்துருவார். அதனால டிசம்பர் 11 அடுத்த கூட்டம் நடக்கும். அப்போ ராஜேந்திர பிரசாத்தை தலைவராக தேர்ந்தெடுத்துப்பாங்க. இது வந்து நம்ம பாகிஸ்தான் பிரிகிறதுக்கு முன்னாடி நடந்தது. பிரிஞ்ச பிறகு நம்மளுக்கான இந்தியாவுக்கான ஃபஸ்ட்டு கூட்டம் எப்போ நடந்துச்சுன்னா, இந்தியாவுக்கான அரசியலமைப்பு நிர்ணய சபை ஆகஸ்ட் 14 1947. இந்த ஆகஸ்ட் 17 1947 தான் பாகிஸ்தானுக்கான சுதந்திர தினம். அடுத்து பார்த்தோன்னா, மாகாண சட்டமன்றங்களின் உறுப்பினர்களை அரசியலமைப்பு நிர்ணய சபை உறுப்பினர்களை மறைமுக வாக்கெடுப்பின் மூலம் தேர்ந்தெடுத்தனர். இந்த ஆல்ரெடியே பார்த்தோம். சட்டமன்றத்தில் இருக்க உறுப்பினர்கள் தான் அரசியலமைப்பு நிர்ணய சபைக்கு தேவையான உறுப்பினர்களாக மறைமுக வாக்கெடுப்பின் மூலம் தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு. அடுத்து பார்த்தோன்னா, கேபினெட் மிஷன், இவங்க தான் அமைச்சரவை தூதுக்குழு, இவங்க தான் நமக்கு வந்து இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையை கொண்டு வரதுக்கு காரணமாக இருந்தாங்க. இப்போது இது சட்ட வரைவு குழுன்னு ஒன்று பார்த்தோம்ல, அதில் இருந்தவங்க நம்ம வரிசையாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு இடமிருந்து வலமாக போக சொல்லியிருக்காங்க. இவர் யாருன்னா என் மாதவ்ராவ். அடுத்து பார்த்திங்கன்னா சையது முகமது சாதுல்லா. அடுத்து நம்ம அம்பேத்கர் நமக்கு தெரியும். அடுத்து இருக்கிறது அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர். அடுத்த ராவ். மேலே வந்து முகர்ஜி இருக்கார். அடுத்து ஜூகல் கிஷோர் கிருஷ்ணா. அடுத்து பார்த்தோன்னா கேவல் கிருஷ்ணா இருக்கார். இந்த அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் தான் அந்த காஷ்மீருக்கு 370 அப்படி ஒரு தனி ஆர்டிக்கிள் எழுதுறதுக்காக நேரு கேட்பார். அப்போ அம்பேத்கர் சம்மதிக்க மாட்டார். அப்படியெல்லாம் நம்ம எழுதி
அப்படியெல்லாம் அவங்களுக்கு தனி ஆர்டிக்கிள் வேணான்னு சொல்லுவார். அதனால் அவர் எழுத மாட்டார், அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் எழுதியிருப்பார். அவர் எழுதும்போதே சொல்லுவார், இது காலப்போக்கில் மாறிடும், காலப்போக்கில் இதை வந்து ரத்து பண்ணிடுவாங்க. அதே மாதிரி ஆனால் ரொம்ப நாள் கழித்து தான் நம்ம ரத்து பண்ணோம். எப்போ ரத்து பண்ணோன்னா 2019 ஆகஸ்ட் 5 தான் நம்ம அதை ரத்து பண்ணி 2019 அக்டோபர் 31 இது வந்து யாருன்னா சர்தார் வல்லபாய் பட்டேலோட பிறந்தநாள் அன்னைக்கு தான் அது 2 யூனியன் பிரதேசமாக பிரிஞ்சிச்சு. அடுத்த பார்த்துட்டோம்ல, இந்த அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் வந்து எப்போ இறக்குறாருன்னா 1953 அக்டோபர் 3 53 அக்டோபர் 3. இவரோட இவருக்கு என்னெல்லாம் பட்டம் கிடைக்குன்னா, திவான் பகதூர் பட்டம் 1930, நைட்வுட் பட்டம் 1932 கிடைக்குது. இது தெரியும், 10 லட்சத்துக்கு ஒரு ஆள் அந்த எண்ணிக்கையிலேயாக்கும் நம்ம வந்து இங்கே செலக்ட் பண்ண ஆரம்பித்தோம். இந்த நிர்ணய சபைக்கு 292 உறுப்பினர்கள் வந்து எதுலேருந்துன்னா மாகாணத்துலேருந்து வந்தாங்க. அடுத்து வந்து சுதேச அரசுலேருந்து 93 பேர் வந்தாங்க. ஹிந்து, முஸ்லீம், சீக்கியர் இவங்க கிட்டேருந்தும் அவங்களுக்குன்னு கொஞ்சம் விகிதம் ஒதுக்கி இருந்தாங்க. அந்த அளவுக்கு கணக்கெடுப்பு வந்தாங்க. இதெல்லாம் அடுத்த முக்கியமானது இல்லை. லாஸ்ட்டாக அதை ஏற்றுக்கொண்டோம்ல, அந்த டைமில் அதில் எத்தனை பேர் சைன் போட்டாங்கன்னா 284 பேர் அதில் வந்து சைன் போட்டாங்க. அந்த முதல் கூட்டத்தில் வந்து நம்ம சச்சிதானந்த சின்ஹாவை தலைவராக தேர்ந்தெடுக்க ரெக்கமெண்ட் பண்ணது யாருன்னா ஆச்சாரிய ஜேபி கிருபாலினி. நான் வந்து எக்ஸாம் படிக்க ஸ்டார்ட் பண்ண டைமில் கிருபாலினி இவங்க ஒரு பொண்ணுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த பிக்கோட பார்த்த பிறகு தான் தெரிஞ்சிச்சு ஆச்சாரிய ஜேபி கிருபாலினி இவங்க தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க சச்சிதானந்த சின்ஹாவை நம்ம வந்து தலைவராக எடுத்துக்கலான்னு. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம கடைசி கூட்டம் இதில் பார்த்துட்டோம். கடைசி கூட்டம் இன்றைக்கி தான் நடக்குதுன்னு. அடுத்து இது மொத்தம் 12 தொகுதியாக நடந்திருக்கு. இது வந்து குரூப் 4 எக்ஸாம் படிக்கிறவங்க கண்டிப்பாக படிக்க வேணாம். ஆனால் குரூப் 1க்கு இது வரைக்கும் இது கேட்ட மாதிரி எதுலேயும் இல்லை. இருந்தாலும் டைம் கிடைக்கும் போது அப்படி ஒன்றுன்னா இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நான் சொன்னேன்னா போர் அடிக்கும், ஆல்ரெடி போராக போகுதுன்னு தான் நான் நினைக்கிறேன், தெரியலை. அடுத்த இந்திய அரசியலமைப்பின் மூல ஆதாரங்கள் எந்தெந்த நாட்டிலேருந்து என்னென்ன எடுத்துக்கிருக்கோன்னு பார்ப்போம். இந்திய அரசாங்க சட்டம் 1935 அதுலேருந்து என்னெல்லாம் எடுத்திருக்கோன்னா, கூட்டாட்சி விதிகள், ஆளுநரோட பதவி, நீதித்துறை, பொது தேர்வாணையம், நெருக்கடி கால விதி, நிர்வாக விவரங்கள் இதெல்லாமே இதுலேருந்து எடுத்திருக்கோம். இது வந்து ஒரே ஒரு வாட்டி படித்தா போதாது, அதுக்குன்னு ரொம்ப ஷார்ட்கட் போட்டு படித்தாலும் இது பெரிய அளவில் மைண்டில் நிற்காது. ஏன்னா இது நம்ம அன்றாட வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய விஷயம். இது வந்து அந்தந்த நிகழ்ச்சியை பற்றி படிக்கும்போது அதோட கம்பேர் பண்ணி படிச்சிட்டோன்னா நமக்கு புரிஞ்சிடும். நான் வேறு லெசன் நம்ம பார்க்கும்போது கூட இடையில இதை ஒன்று ஒன்றா சொல்லிக்கிறேன். இப்போ வந்து பிரிட்டன்லேருந்து என்னெல்லாம் எடுத்துக்கிட்டோன்னா, நாடாளுமன்ற அரசு, ஒற்றை குடியுரிமை, சட்டத்தின் ஆட்சி, நாடாளுமன்ற செயல்முறை, இடைக்கால தடையாணைகள் இது எல்லாமே பிரிட்டன்லேருந்து எடுத்துக்கிட்டோம். அமெரிக்கானா நமக்கு தெரியும் அடிப்படை உரிமை, இதை தாண்டி நீக்கம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. குடியரசுத் தலைவரோட பதவி நீக்கம், உச்சநீதிமன்ற நீதிபதி, உயர்நீதிமன்ற நீதிபதி, குடியரசு துணைத் தலைவர் இவங்களோட பதவி நீக்கம். அடுத்து நீதி சீராய்வு, அங்கே சட்டத்தின் ஆட்சி, இங்கே நீதி சீராய்வு. அயர்லாந்துலேருந்து தெரியும் டிபிஎஸ்பி, அரசின் வழிகாட்டு நெறிமுறை. கனடாலேருந்து என்னெல்லாம் எடுத்திருக்கோன்னா, கூட்டாட்சி, ஒரு வலுவான மத்திய அரசுடன் கூடிய கூட்டாட்சி, மத்திய அரசிடம் பொதுப்பட்டியல், மத்திய அரசால் மாநில ஆளுநரோட நியமனம். அப்போ ஆளுநரோட பதவினா எங்கே பார்த்தோம், 1935 சட்டத்தில் பார்த்தோம். ஆளுநரை நியமனம் பண்ணுறது கனடாலேருந்து பார்க்குறோம். அடுத்த உச்சநீதிமன்றத்தின் அறிவுரை அதிகார வரம்பு. இதை தாண்டி பார்த்தோன்னா ஆஸ்திரேலியாவிலேருந்து என்ன எடுத்திருக்கோன்னா, கூட்டுக்கூட்டம். இந்த கூட்டுக்கூட்டத்துக்கான ஆர்டிக்கிள் 108 அது ஆஸ்திரேலியாவிலேருந்து தான் அட்டை போட்டிருக்கோம். அடுத்த பார்த்தோன்னா வணிகம் வர்த்தக சுதந்திரம் இந்த 2 விஷயமும் நம்ம ஆஸ்திரேலியாவிலேருந்து தான் எடுத்திருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஜெர்மனியோட வெய்மர் அமைப்பு, இங்கேருந்து என்ன எடுத்திருக்கோன்னா, நெருக்கடி நிலை காலத்தில் அடிப்படை உரிமையை பறிக்கிறது. அதாவது அவசர 352 தேசிய அவசர நிலை, 356 மாநில அவசர நிலை, 360 நிதி அவசர நிலை இதெல்லாம் நடக்கும்போது எப்படி அடிப்படை உரிமையை பறிக்கிறோம், அது வந்து ஜெர்மனியோட வெய்மர் அரசமைப்புலேருந்து எடுத்துக்கிட்டோம். அடுத்த சோவியத் யூனியன்னு பார்த்தோன்னா, இங்கேருந்து என்ன எடுத்துக்கிட்டோன்னா, அடிப்படை கடமைகள், முகப்புரையில் சமூக பொருளாதார நீதியோட மாண்புகள், அடிப்படை கடமைகள் பார்த்தோன்னா 42வது திருத்தத்தில் வந்து இது கொண்டு வந்தோம். அடிப்படை கடமைகளை அப்போ தான் கொண்டு வரோம். ஃப்ரான்ஸ் வந்து குடியரசு, முகப்புரையில் பார்த்தோன்னா சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இந்த வார்த்தை. தென்னாப்பிரிக்காலேருந்து அரசியலமைப்பு